வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. முருகாச்சரணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. முருகாச்சரணம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு, முருகப்பெருமானினுடைய திரு அருள் மூலம் இன்னைய காலகட்டத்துல பலரும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 90% பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது. அதுலயும் குறிப்பாக இந்த நகை கடன், நகையில ஒரு இந்த மார்வாடிக்காரங்கள்ட்ட நகையை அடமானம் வச்சோ அல்லது பேங்க்ல நகையை வச்சோ அதை மீட்க முடியாம ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. இது பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற பொழுது, முருகப்பெருமானினுடைய திரு அருளால நமக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் ஒண்ணு கிடைச்சது. இந்த பரிகாரத்தை முருகப்பெருமானினுடைய அவருடைய அருள் கொண்டு அவர் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்து செய்கிறவர்களுக்கு இது 100% வெற்றியை தரும். ஒரு துளியோட சந்தேகத்தோட, ஒரு துளி சந்தேகத்தோட செய்தாலும் அது பலன் இல்லை. முழுக்க முழுக்க முருகப்பெருமானை நம்பி செய்கிறவர்களுக்கு ரொம்ப சௌகரியமாக வெற்றியாக்கி கொடுக்கும். சரி, இது என்ன செய்யலாம், எப்ப செய்யலாம், இதுக்கான பொருட்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முதல்ல நமக்கு தேவைப்படுவது கல்லுப்பு. கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தாலே போதும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சம்பழம் ஒரு நல்ல பழமா இருக்கணும். அதுல எந்த விதமான இந்த கொஞ்சம் இந்த புள்ளிலாம் வச்சு கருப்பு அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல அருமையான எலுமிச்சம்பழமா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சிகப்பு துணி. இது 3ம் நமக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சிகப்பு துணினா நம்ம ஒன்றும் 1 மீட்டரு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு சின்ன முடிச்சு இருக்கு இல்லையா, ஒரு கர்ச்சீப் இருக்கு இல்லையா, அது அளவு இருந்தாலே போதும். அதுல என்ன பண்ணணும்னா, இந்த எலுமிச்சம்பழத்தையும் அதே போல இந்த கல் உப்பு கொஞ்சோண்டையும் போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கணும். இதை வீட்லேயே செஞ்சு எடுத்துட்டு போகலாம், அல்லது கோவிலில் போயும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சௌகரியம்தான். இல்லை சில பேர் போய் கடையிலேயே, கோயிலுக்கு போகிற வழியிலேயே கடையில் போய் ஒரு சின்ன சிகப்பு துணி வாங்கி கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஏன்னா கல்லுப்பு கொஞ்சோண்டு தரமாட்டாங்க, ஒரு பேக்கெட்டாக தான் வேணும். அதனால அது கல்லுப்பு மட்டும் வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, கோயிலுக்கு அருகாமையிலே கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் அது நம்ம சௌரியத்தை பொறுத்தது. நீங்க வீட்டில் செஞ்சும் எடுத்துட்டு போகலாம், இல்லை கோயிலில் போயும் செஞ்சு எடுத்துக்கலாம், அது உங்க சௌரியம். இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மூட்டையா கட்டிட்டு, எந்த நம்ம வீட்டுக்கு அருகாமையில இந்த முருகர் அந்த முருகர் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எது அருகாமையில இருக்கோ அந்த முருகரை எடுத்துங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கூட, ஏதாவது அறுபடை வீட்டுக்கு போறதுனா கூட போங்க, உங்க சௌரியம் தான். இந்த முருகரோ அந்த முருகரோ அது நீங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. அந்த முருகப்பெருமானினுடைய திருப்பாதத்துல இந்த முடிச்ச வச்சிடணும். வச்சுட்டு கோவிலை ஒரு 6 முறை, முருகப்பெருமான் சன்னதியை மட்டும், ஏன்னா முருகர் மூலவரா இருக்காரு அப்படின்னாக்கா 6 முறை சுத்தி வரலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு சன்னிதானத்துல முருகர் பரிவார மூர்த்தியா இருக்கிறாங்க. இப்ப சிவன் கோவிலுக்கு போறோம், அங்க முருகர் பரிவாரமா இருப்பாரு. சில நேரத்துல அம்பாள் கோவிலுக்கு போறோம், அங்க முருகர் பரிவாரமா இருக்காரு. அப்படிங்கும்போது அப்ப முருகரையும் சேர்த்து சுத்துற மாதிரி பாத்துங்க. எப்படியா இருந்தாலும் முருகரை சுத்தணும். அது 6ஓ 12ஓ 18ஓ உங்களுடைய சௌகரியத்துக்கு சுத்தி முடிச்சுட்டு, முடிஞ்சதுன்னா ஒரு சுத்தமான நல்ல எண்ணெய், அதாவது செக்கு எண்ணெய், இந்த கடையில விற்கிறாங்கல்ல, இந்த இதயம் நல்லெண்ணெய், தங்கம் நல்லெண்ணெய், அதெல்லாம் இல்லாம செக்குல ஆடின எண்ணெய், செக்கு எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். அது ஒரு ஒரு நம்ம சக்திக்கு ஏற்ப ஒரு 100ஓ இல்லை 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ கொண்டு விளக்கு போட்டுட்டு, அதாவது விளக்கு முருகருக்கு கர்ப்ப கிரகத்துல எரியிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளா ஆலயத்துல வேற எங்கேயும் விளக்கு போடாம அங்க உள்ள விளக்கு போடுற மாதிரி பார்த்துக்கிட்டு, முருகப்பெருமானுக்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கணும். இந்த மாதிரி நகை பிரச்சனை இருக்குது, இதை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை வச்சு அந்த
நம்ம வச்ச அந்த சிகப்பு துணி அந்த மூட்டையை வந்து நம்ம வந்து வாங்கிக்க வேண்டியதான். அதை வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து நம்முடைய பூஜை அறை இருக்கு இல்லையா, அந்த பூஜை அறையில இந்த மூட்டையை வச்சிடணும். அதே போல மிக முக்கியமாக அந்த எலுமிச்சம்பழம் அந்த நம்ம அந்த முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா சிகப்பு துணியில, அதுல வந்து அந்த மூட்டையை வந்து நம்ம வந்து அந்த முடிச்சை வந்து பிரிச்சிடணும். பிரிச்சோம்னா அதுல கல் உப்பு தனியா இது எலுமிச்சம்பழம் தனியா இருக்கும்ல, அப்படியே பிரிச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் திருவுருவ படம் இருந்ததுன்னா அது முன்னாடியே வச்சிடலாம். வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முதல் முறையா நம்மால என்ன முடியுதோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தொகையை வந்து நம்ம வாங்கியிருக்க அந்த நகை கடன் மீது கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி கட்டுறோம் அப்படிங்கும்போது கிடு 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 கிடுன்னு நமக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து இந்த பிரச்சனைகள் படிப்படியா தீர ஆரம்பிக்கும். அதே போல வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில கரைச்சி ஏதாவது ஒரு செடியில வந்து ஊத்திடலாம். எலுமிச்சம்பழமும் சிகப்பு துணியும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். கல்லுப்பை மட்டும் எடுத்து கரைச்சி ஏதாவது ஒரு இதுல ஊத்திடலாம். செடியில கால்படாத இடமா பார்த்து ஊத்திடலாம். இது மாதிரி செய்யறது மூலம் விரைவில் இந்த நகை கடன் வந்து அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செய்து பாருங்கள். ஆனா முருகப்பெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டு பரிபூர்ணமான ஒரு பக்தியினோட இது முழு மனதோட இது செய்யணும். இது செஞ்சா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு அளவு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம இதை செய்யற போது நமக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். சரி, இன்னைக்கு இந்த ஒரு தகவலை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.